அக்கா சூப்பரா சொல்றேன்டா. மேடம் வவல் வெள்ள இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து குடில் கட்டுறது தான் பார்க்க போகிறீங்க. குடில் கட்டுறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் எப்படி பண்ணோம் தான் இப்போ காட்ட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி கிளிப் வரும்ல மாட்டுறது, ஹேங்கிங் கிளிப், அது வாங்கிக்கோங்க. சைஸ் வந்து பெருசான வேலை செவுத்துலேயே கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுன்னு போடுறேன். கையில் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வாங்கிக்கோங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஒட்டியிருக்கோம்ல, அதுலேருந்து அப்படியே வந்து நீங்கள் க்ராஸாக வந்து அந்த வச்சுருக்க அந்த ஹேங்கிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ராஸாக நம்ம வச்சுருக்கோம்ல அந்த கலர் பேப்பர், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அந்த க்ரீன் கலர் பேப்பரை வந்து அழகாக ஜிக்ஸாக்ஸாக வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியான கிறிஸ்மஸ் ட்ரீயும் கிடச்சிடும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் செவுத்துக்கு ஒட்டுற மாதிரி இல்லை ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கராக வாங்கிக்கோங்க. இல்லை ஃபெவிக்விக் கூட போட்டு ஒட்டிக்கலாம். நாங்கள் முதல்ல சின்னதுலேருந்து பெருசு வரையும் ஒட்டிட்டு அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி தாங்க இருக்கும். லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக லைட் போட்டு காட்டுறேன் பாருங்க. நைட்டு டைம் வந்து 1 ஆக போகுது. இப்போ உட்காந்து குடியில் செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வீடை பாருங்க. இப்படி இருந்தாதான் இப்படி வர முடியும். அதுக்கு நம்ம இப்படி வச்சுட்டா கூட நல்லா இருக்கும். மகட்ட பலகோட்ட நீ ஏய் எத்து குடி மாட்டறதே. லைட் ஐயோ பாட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் செக் பண்ணியா? அவன் என்ன சொன்ன? லைட் செக் பண்ணி. ஏய் எது லைட் எரியுது? ஏதோ ஒரு டியூப்லைட் எரியுது. சரி நல்ல லைட் ஆயிடுச்சு. இங்க இருக்குது எவ்வளவு? என்னம்மா? மேரி கிறிஸ்மஸ். கலர் பை. அச்சோ போய் போறா மாஸ்டர் எங்க மாட்டறது? ஆரம்பிக்கறாங்க. இங்க அழகா வச்சாச்சு போங்க. புத்தியல செக் பண்ணு. ப்ளூ கலர் அது. இப்போ அட ப்ளூ தான் ஏய். இது வச்சா நல்லா இருக்கும். டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டுங்க. இந்த மோனி இருபது ஒரு நிமிஷம். படையப்பா பாரு. என்னடா ரெட்லாம் கிடையாது. இந்த கலர் தான். அப்படியே ஆமா இப்படிதான் இருக்கு. இது நம்ம எப்பவுமே ஃபைனலா கீழ போடுறோம். என்னடா ரெட்டே இல்ல. ஆமா சம்பந்திக்கவே மாட்டோம். இது பிரிக்கிறப்ப தான் தெரியும் கஷ்டம். ஓகே ஓகேவா? இந்த அம்மாட்ட வா. சிக்கன் எடுக்கலாம். சிக்கா ஐயோ காசு ஏ கடை புடிக்கணும் போடி. தூக்கி போடுற மாடே. இது மேல மாட்றா ஆண்டோ. மேல மாட்றா. பாடு. வவல் வெள்ள இருக்கு. வவல் வெள்ள இருக்கு. ஐயோ இல்ல சம்பவம் ஆயிருக்கும். மேடம் அக்கா சூப்பரா சொல்றேன்டா. அவ்வளோ கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஐயோ கட்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லாக்கா நல்லா சட்டில வச்சு மேல ஒரு இதோட இதுல இருக்கலாம்டி. வேண்டாம். நீங்க லைட் போட்டதுக்கு அப்புறமா செட் பண்ணு.
இல்ல அது மேல எதுனா தொங்க விடுங்க அது நடுவுல. இல்லக்கா இப்ப நம்ம லைட் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கிறிஸ்மஸ் ட்ரீ இப்படி வச்சுட்டு வச்சா நல்லா இருக்கும்ல. லைட் எடுத்து இந்த இடத்துல வச்சா போட மாட்டேன். போச்சு. பாருங்க. எட்டல ஹைட்டு எட்டல. இவ கொலை மல்லாட்ட இல்ல மகட்ட. மேல இருக்கு நல்லா இருக்கு. கீழே இப்ப அதே லைட் போட்டா நல்லா இருக்கும். ஆனா பாரிஸ் இங்க ஆன்டி காசு இல்லன்ட்டாங்க, இருக்கிறத வச்சு செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்கன்ட்டாங்க. அப்ப எதுக்கு லூஸ் கனெக்ஷனா இருக்கும். ஓகே எரியுதுல. ஆனா இந்த எல்லோ லைட் போட்டிருந்தா இன்னும் அட்ராக்டிவா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மேல செம்மையா இருக்கு அந்த ரெட் லைட் எல்லாம். மனசு அப்படியே மாத்திக்க வேண்டியதாங்க. லைட் எரியல. கீழே கீழே வந்து லைட் எரியாத மாதிரி இருந்தது கிட்ட. அட் லாஸ்ட் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மணி 2 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஆனால் செம்மையாக வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து குடில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க கட்டியிருக்கோம் இந்த வருஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் செவுத்துலேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்களும் குடில் கட்டியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.